அதுலேயே அவளுக்கு ஏகாக்கிர சித்தம்னு சொல்கிறோமே, அப்படி இருந்து பக்தி பண்ணக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ரிஷிகள்னு சொல்லியிருக்கு. அவள் கர்மயோகம் பண்ணுவாள். கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்லாம் சொல்லியிருக்கு. பிரபத்தி யோகம்ங்கிறது ரொம்ப சுலபமான மார்க்கம். அதனால் இந்த ரிஷிகள்லாம் பெருமாள் இடத்துல தபஸ் பண்ணி உன்னை அடையிறேன் பாருன்னு சொன்னோன்னா எத்தனை காலம் ஆகும்னு சொல்ல முடியாது. எப்போ பெருமாளை சேருவான்னு சொல்ல முடியாது. பாகவதத்தில் சொல்கிறதே ஜடபரதர்னு ஒருத்தர். அந்த பரத ரிஷி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டார். எல்லாரையும் விட்டுட்டு தன்னுடைய ஒரு சாலிகிராம மூர்த்தி இருக்குது, அந்த மூர்த்தி மட்டும் எடுத்துட்டு சமுத்திர தரணிக்கு ஒரு ஓரமாக பெருமாளை தியானிச்சுட்டு நம்ம இருப்போம் அப்படின்னு அவர் நைட்டிகர். அப்படி பெருமாளை அனுபவிக்கணும்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர் கையில் அப்படி துளசியை எடுத்துட்டு பெருமாள் அப்படி நினச்சிட்டு பெருமாளை தியானம் பண்ணிக்கணும். பெருமாள் சாலிகிராம ரூபத்தில் பெருமாள் எழுந்தருளி இருக்கான்னு தியானம் பண்ணிக்கணும்னு தியானம் பண்ணும் பொழுதே அன்றைக்கி காலம்பரை பொழுது போயணுமா, மத்தியானம் பொழுது போயணும். ஏன்னா அவர் தியானத்தில் முழுகிட்டார்னா அவர் கண் திறக்க மாட்டார். கண் திறந்து பார்க்கும்போது துளசி காஞ்சி போயிருக்குமா. அப்படி ஒரு பக்தி பண்ணக்கூடியவர் ஜடபரதர்னு. அந்த ஜடபரதர் எல்லாரையும் விட்டுட்டு பெருமாளை பக்தி பண்ணணும்னு வந்த இடத்துல பார்த்தாக்க அவர் தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறதே பெருமாளை ஆராதிச்சுட்டு தியானத்தில் உட்கார்ந்துட்டு இருந்தால் அந்த சமுத்திர தரணியில் திடீர்னு ஒரு சிங்கத்தினுடைய சத்தம் கேட்குறது, மானுடைய அலறலுடைய ஓசை கேட்டுது. உடனே கண்ணை முடிச்சு பார்த்தார், பயங்கரமாக அலறதேன்னு பார்க்கிறார். ரிஷிகளுக்கு ஜீவகாருண்யம் முக்கியம். ஒரு ஜீவனை காப்பாற்றணும்னு நினைப்பா அவளுக்கு கருணையினால். அதனால் ஜீவகாருண்யம் முக்கியம். உடனே ஒரு மானை துரத்தின்னு ஒரு சிங்கம் வருதே அப்படின்னுட்டு அந்த சிங்கத்தை விரட்டினார். அந்த மான் கர்ப்பவதியாக இருந்திருக்கு. அது சமுத்திரத்தில் விழுந்தது. அந்த சிங்கம் துரத்துறதுனால அந்த பயத்தினால அந்த மானுடையதான கர்ப்பம் கலைஞ்சி போய் அதுலேருந்து அந்த தாய் மான் ஜலத்தில் மூழ்கி மூச்சு விட முடியாமல் பிராணன் போயிடுது. குட்டி மானை இவர் காப்பாற்றிட்டு என்ன பண்ணிடுறார், ஆகா இந்த மானை காப்பாற்றிட்டோமே, இந்த மானுக்கு பால் கொடுக்கணுமேன்னு நினச்சார். தாய்மான் வேற இல்லையேன்னார். ஒரு பசுமாடை வேணால் வாங்கலாமான்னு பார்த்தார். பசுமாடை வாங்கினார். கண்ணுக்குட்டியோட கூட ஒரு பசுமாடை வாங்கினார். அதுக்கப்புறம் இது கட்டுறதுக்கு ஒரு கொட்டகை வேணுமேனு கொட்டகை ஏற்படுத்தினார். அப்புறம் அதுக்கு புல் போடணுமேன்னு புல்லெல்லாம் கட்டினார். அப்புறம் இது மறுபடியும் சிங்கங்கள் ஏதாவது இந்த மானை தீண்டாமல் இருக்கணுமே அப்படின்னு ஒரு மதில் சுவர் அமைக்கணுமே அமைச்சார். பார்த்தா ஒரு பங்களா மாதிரி அவரை சுற்றி எல்லாம் கட்டின்னு விட்டார். எல்லா ஏற்பாடும் ஆகிடுது. சரி, பழையபடி நம்ம தியானத்தில் உட்காருவோன்னு தியானத்தில் உட்கார்ந்தா அப்போ தான் அதுக்கு கொம்பு வளர்கிற சமயம் அந்த மான் இவர்கிட்ட ரொம்ப சகஜமாக பழகினதுனால இவர்கிட்ட முட்டுறது. அவர் உடனே இது இப்படி தொந்தரவு பண்ணுறதேன்னுட்டு ரூமுக்கு வெளியில் விட்டுட்டு தான் உள்ளே போய் கதவை சாத்தின்னு தியானம் பண்ணுவோன்னா அந்த மானுக்கு என்ன ஆகுமா, அந்த மானை ஏதாவது இவ்வளோ காப்பாற்றி இந்த மானை சிங்கத்திட்ட பறி கொடுத்துட போகிறோமே அப்படின்னு அதே நிலையில் இருந்து தியானமே கைகூடலை. அவர் ஜென்மம் ஆயிடுத்து மானை நினச்சி உயிர் பிரியறது. பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறான், எதை நினச்சி நீ உன்னுடைய பிராணன் பிரியறதோ எம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேபரம் தந்தமே வைதி கௌந்தேயா சதா தத்பாவ பாவிதா எம் வாபி ஸ்மரன் பாவம். பிராண பிரயாண சமயே, பிராணம் புறப்படக்கூடிய சமயத்தில் எவனொத்தன் எதுக்கு ஆசைப்படுறானோ, எது வேணும்னு நினைக்கிறானோ, இதை அனுபவிக்காமல் போயிட்டமே நினைக்கிறானோ புனர்ஜென்மா உண்டான். அதனால் மானை பார்த்துக்கிட்டுமே மானை விட்டுட்டு போகிறோமே நினச்சதான அந்த ஜடபரதர் மறுபடியும் புனர்ச்ச பிறந்தார். ஆனால் இவர் யோகீஸ்வரராக்கிறதுனால பூர்வ ஜென்ம ஞாபகம் இருந்தது. அதனால் அந்த ஞாபகத்தோட கூட இவர் பார்க்குறார், ஓஹோ போன ஜென்மத்தில் இதனால நமக்கு இப்போ நம்ம பிறந்திருக்கிறது மான் பிறவி, மான் உடலோட பிறந்திருக்கோம். இந்த உடலை இப்படி இந்த ஜென்மாவை கழிச்சாகணும், அடுத்த ஜென்மாவில் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினச்சார். அடுத்த ஜென்மாவில் பரதன் அப்படிங்கிற ஒருத்தராக பிறந்தார். அதுக்கப்புறம் என்னன்னா ஜடபரதன் ஏன் ஆச்சுன்னா, இனிமே காக்கா குருவின்னு ஆசைப்பட்டோ கை அசைக்கிறதோ சிரிக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் சம்சாரத்துக்கு பயந்துண்டு அதில் எதுலையுமே ஈடுபடாதபடி இருந்தார். ஜட மாதிரி இருக்கேன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் ஜடபரதன். ஜட மாதிரி இருந்தாரோ ஜடபரதர். ஆனால் பெரிய ஒரு மகா யோகீஸ்வரர். அதுக்கப்புறமா சில பேருக்கு அவர் குருவாகவே ஆகிறார் ஜடபரதர். அதனால் நல்ல விஷயங்கள்லாம் உபதேசம் பண்ணுறார். அதுக்கப்புறம் 3வது ஜென்மாவில் பெருமாளுடைய திருவடி கிடச்சிதுன்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது. அதனால் தபஸு அப்படிங்கிறது ரிஷிகள். அதனால் ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரிஷிகள் பண்ணக்கூடியது தபஸு, ஆழ்வார்கள் என்னென்னா பெருமாளுடையதான கருணையை அவலம்பித்து அவன் நமக்கு கொடுப்பான் அப்படின்னு அவன் இடத்துல இருந்து பக்தி பண்ணி
அவனை அடையிறது அப்படிங்கிறது தான் ஆழ்வார்களுடையதான சரித்திரம். அதனால ஆழ்வாருக்கும் ரிஷிகளுக்கும் நிறையா வித்தியாசம் உண்டுன்னு எழுதுறார்.